பொதுவாக நம்ம டிவியில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், சமூக வலைதளங்களில் அப்படியே தள்ளி விடும்போது ஏதாவது ஒரு நியூஸ் அப்படி கேட்டுட்டு என்ன பண்ணிடுவோம், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை மாதிரி தான் நானும் கடந்து போயிருக்கேன். ஆனால் இந்த பக்கத்தில் ஃபோட்டோ போட்டிருக்கேன் இல்லைங்களா, கார்த்தி, இந்த தம்பியோட ரியல் லைஃப் 2 வருஷம் ஜெயில் வாழ்க்கை. அந்த நியூஸை கேட்கும்போது, இந்த தம்பியோட பேட்டியை யூடியூப்பில் கேட்கும்போது கண் கலங்கிடுச்சு. செய்யாத ஒரு தவறுக்காக 2 வருஷம் போக்சோ, அது போக இப்போ இந்த தம்பி எடுத்திருக்க முடிவு உண்மையாக அப்படியே புல்லரிக்க வைக்குது. இந்த தம்பி நேரில் இருந்தான்னா அப்படியே என்ன பண்ணலாம், எப்படி தம்பி அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டு டிவியில் குடும்பமாக கூட உட்காந்து பார்த்துருப்பீங்க. யாரோ பார்க்காத ஒரு சில நபர்களுக்காக, மிக மிக குறிப்பாக சேலம் மாவட்டம் மெச்சேரி காளிப்பட்டு அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய என் அன்பு சொந்தங்கள் யாராவது ஒருத்தருக்கிட்ட இந்த வீடியோ ரீச் ஆச்சு அப்படின்னா லைக்கு 1000 லைக்குக்கு சமம். மேட்டூர் பக்கத்தில் இருக்கிற மெச்சேரி அப்படின்ற ஒரு கிராமத்தில், காளிப்பட்டு அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய வசிச்சுக்கிட்டு இருந்த தம்பி தான் ஐடிஐ முடித்த தம்பி. எதிர்கால கனவுகளோடு தன்னோட அம்மா, தன்னோட பாட்டி, இந்த தம்பி மட்டும்தான் உழைப்பு. பாட்டி வயசானவங்க, அம்மா கிராமத்து, அப்பா இல்லை. இந்த தம்பியோட தாய் மாமா பொண்ணு வேற யாரு கூடயோ போய் பிரெக்னென்ட் ஆயிட்டா, 17 வயசு. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது, இல்லை அந்த வீட்டார் விசாரிக்கும் போது, நீ யாருக்கு விடமா போய் கெட்டு போன, இந்த கார்த்தி மாமாவோட தான் என்ன பண்ண அப்படின்ட்டு 17 வயசுக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. கொடுத்த உடனே போலீஸ்கார ஐயாக்கள் கூப்பிட்டு, உன் மேலே ஒரு போக்சோ கம்ப்ளைண்ட் வந்திருக்குப்பா, 17 வயசுக்குள்ள. கார்த்தி தம்பி என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க, தாராளமாக டிஎன்ஏ டெஸ்ட் பாஸ்ன்னு வந்துச்சுன்னா, எனக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், என் மேலே எஃப்ஐஆர் போடுங்க, என்னை ஜெயிலில் தள்ளுங்க, விசாரணை எதுவுமே வேண்டாம், எனக்கு உடனே தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்தி தம்பி என்ன பண்ணியிருக்காப்புல, மெச்சேரி ஊரில் இருக்கிற, மேட்டூர் பக்கத்தில் இருக்கிற காளிப்பட்டு கிராமத்தில் இருக்கிற தம்பி சொல்லியிருக்காப்புல. போலீஸ்கார ஐயாக்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலை. சரி, ஒரு மாதம் டைமு, அதுக்குள்ளே அந்த பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோ, அப்படி இல்லைன்னா உங்களுக்குள்ளே பேசி என்னன்றதை முடிங்க. இந்த தம்பி 1 மாதம் அந்த பிள்ளைக்கு குழந்தையும் பிறந்துருது. பிறந்த உடனே இந்த தம்பி என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணி நீதிபதிகிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கேயும் இந்த தம்பி இதே தான் சொல்லியிருக்காப்புல, டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க, இல்லை நான் வேணா உன்னை பெயிலில் வேணா விடுறேன், இல்லை எனக்கு பெயில் வேண்டாம், நான் வந்து ஜெயிலுக்குள்ளேயே போகிறேன், நீங்கள் அந்த கேஸை முடித்த பிறகே நான் என்ன பண்ணுறேன், திரும்ப டிஎன்ஏ டெஸ்ட்டு அது அரசாங்கம் மூலமாக வரதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கிட்ட என்ன ஆயிருக்கு. வந்தால் இந்த தம்பிக்கு நெகட்டிவ். இந்த தம்பியோட குழந்தை அந்த கார்த்திக் தம்பியோட தாய்மாமன் பொண்ணு வயிற்றுல வளரலை. அப்போது நீதிபதியை என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, நீதிபதி அம்மா கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி உன்னை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், உன்னை பெயிலில் விடுறேன், ஓன் பெயிலே நான் வந்து விடுறேன். கார்த்தி தம்பி என்ன சொல்லியிருக்காப்புனா, ஓன் பெயிலே வேண்டாம், முடிஞ்சால் எவ்வளோ சீக்கிரம் இந்த கேஸை முடிக்க முடியுமோ என்ன பண்ணுங்க முடிங்க, நான் நிரபராதி அப்படின்ற பேரோட என்னோட கிராமத்துக்கு போனோம், நான் பெயிலில் வெளியே போனேன்னா குற்றவாளி தானே. பெயிலுன்றது என்ன, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு உங்களை நான் இன்னைக்கு கொலை பண்ணுறேன், நாளைக்கு நான் ஜெயிலுக்குள்ளே இருப்பேன், நாளை மறுநாள் பெயிலில் வெளியே வருவேன், ஆக மொத்தத்தில் வெளியே நான் வந்தாலும் நான் கொலைகாரன் தான். கேஸ் முடியல, ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதுக்கு பதிலாக வெளியே இருக்கேன், இவ்வளோதான் வித்தியாசம். ஜெயிலுக்குள்ளே இருந்து ஒரு வழக்கை நடத்துறதுக்கு பதிலாக வெளியே இருந்து நடத்துகிறேன், அதுதான் பெயில். முன்ஜாமீன், ஜெயிலுக்குள்ளேயே போகாமல் ரிமாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுக்கிறது முன்ஜாமீன். ஆக மொத்தம் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர். இந்த தம்பி அந்த விஷயத்தில் பாருங்க, எனக்கு பெயில் வேண்டாம், நீங்கள் கேஸை முடிங்க, சாட்சியை ஏற்றுங்க, அப்புறம் ட்ரையல் நடத்துங்க, நான் நிரபராதி ஆனதுக்கப்புறம் வெளியே போகிறேன், திரும்ப சாட்சிகள் ஏறுறதுக்கு, திரும்ப ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு போக்சோ வழக்கில்
அதுக்கப்புறம் 1 வருஷம் என்ன ஆயிருக்கு? அப்போ 2 வருஷம் 2 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்த பிறகு ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் வருது. திரும்ப அந்த ஜட்ஜ்மெண்ட் டேட்லயும் என்ன இருக்கு, அடுத்த வாய்தாக்கு போட்டிருக்காங்க போல இருக்கு. ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி திரும்ப ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு அதுவரை ஜெயிலில் இருந்து அதுக்கப்புறம் இந்த தம்பி நிரபராதி, இந்த தம்பி குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி கார்த்தி தம்பியை விடுதலை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அன்பு கார்த்தி தம்பி தன்னோட சொந்த கிராமத்தில் போய் அவரோட இடத்துல விவசாயம் பார்த்துக்கிட்டு தன்னோட அம்மாவோட தன்னோட பாட்டியோட இப்போ எந்த ஒரு தவறுமே செய்யாத கார்த்தி, அந்த புள்ள வேற யாருக்கிட்டயோ போய் கெட்டு போன புள்ள, இவர் மூலமா தான் அப்படின்னு யாரையோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு இவனை கார்த்தியை கை காமிச்சிட்டான். ஒருவேளை அந்த புள்ளைய கெடுத்த பையன் 17 வயசுல அந்த பையன் என்ன பண்ணியிருக்கலாம், உன்னை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் பார்த்துக்கொண்டு ஓடி இருக்கலாம். இல்லை பொம்பளை பிள்ளைகளுக்கு குழந்தை கொடுக்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும்ல, அந்த மாதிரி கூட்டம் யாருக்கிட்டயோ போய் அந்த பிள்ளை கெட்டு போயிருக்கலாம். தான் ஸ்கூல் படிக்கிற போது 17 வயசுனா என்னது 10ஆம் கிளாஸா? இப்போ 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது கார்த்தியோட தாய் மாமா பொண்ணு. அப்போ இந்த தாய் மாமன் பையன் தானே, அத்தை பையன் கார்த்திகை கைமிச்சு விட்டா நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, நம்மளும் சமுதாயத்தில் என்ன பண்ணலாம், கெத்தா வாழலாம் அப்படின்ற மாதிரி அவங்க குடும்பத்தினர். ஆனால் இப்போ 2 வருஷம் சிறை தண்டனை. எவ்வளோ கொடுமை தெரியுமா? போக்சோ நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். மற்ற எந்த வழக்குக்கு வேணாலும் ஜெயிலுக்குள்ளே போங்க, கொலை பண்ணிட்டு போங்க, நீங்கள் தான் ராஜா. ரவுடிசம் பண்ணிட்டு போங்க, நீங்கள் தான் கிங்கு. அதே மாதிரி திருட்டு வழக்குக்கு 4 அடி விழும். திருட்டு வழக்குனா இந்த மோட்டர் களவாண்டவன், இந்த சைக்கிள் களவாண்டவனுக்கெல்லாம் அடி விழும். செக்கு மோசடி, கோடிக்கணக்கான பணங்களை சிப் பண்ணிட்டு போட்டு ஏமாத்தினவங்க, அதிக வட்டி தாரேன்ட்டு ஏமாத்தினவங்களுக்கெல்லாம் ராஜ மரியாதை. அப்புறம் போக்சோவுக்கு ஒரு தாலி அத்தவன், பெண்களோட தாலியை ரோட்ல அத்தவனுக்கு கூட மரியாதை. ஆனா இந்த சின்ன பிள்ளைக்கு மேல கை வச்சவங்களை அட்மிஷன் அடின்னு ஒன்று உண்டு. அப்புறமா உள்ள சக கைதிகள் என்ன பண்ணுவாங்க, ரேகிங், மதிக்க மாட்டாங்க. துணியை துவைச்சு போடல, சின்ன பிள்ளை மேல கை வச்சுட்டா உள்ள வந்திருக்கா, உள்ள போன உடனே என்ன வழக்குன்றது தெரிஞ்சிடும். நீங்க ஒருவேளை ஜெயிலுக்குள்ள போறோம் என்ன முதல்ல சொல்லி விட்டுருவாங்க, எப்ப நீ போக்சோன்னு சொன்னா உள்ள இருக்கவங்களாம் அடிப்பாங்கப்பா, நீ போய் என்ன பண்ணு, ஏதோ ரயில்வே தண்டவாளத்தில் குண்டு வச்சேன், எவனையோ ஒருத்தனை வெட்டி என்ன பண்ணிட்டேன், அந்த தலையை கொண்டு போய் ஆத்தாங்கரையில் வீசிட்டேன், இப்படி ஏதாவது ஒன்று சொல்லு. என்ன சொன்னாலும் உள்ள இருக்கிற சக கைதிகள் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன், ஒவ்வொரு வாய்தாவுக்கு போகும்போது இந்தந்த கேஸ் எல்லாம் வாங்க, நீ எல்லாம் பிசிஆர்னா ஜாதி வன்கொடுமை, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள நான் கீழ் ஜாதிக்கார பையன் ஏதோ ஒரு, இல்லை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, என் ஜாதி பேரை சொல்லி அசிங்கமா பேசிவிட்டீங்க, இந்த மாதிரி பிசிஆர் கோர்ட் எல்லாம் போப்பா, பிசிஆருக்கு தனி கோர்ட்டு, அதே மாதிரி போக்சோவுக்கும் தனி கோர்ட்டு. அங்க இந்த கொலை பண்ணவங்க, களவாண்ட கேஸ் இதெல்லாம் விசாரிக்க மாட்டாங்க, வெறும் போக்சோ மட்டும் தான் விசாரிப்பாங்க. அப்போ நம்ம என்னதான் உள்ள வேற ஏதோ ஒரு கேஸ்ன்னு சொல்லிட்டு போனாலும் சக கைதிகள் அங்க ஜெயிலறைய சொல்லி விடுவாங்க, இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும், ஜட்ஜையா கிட்ட ஆஜராகணும், வாய்தா. அப்போ போக்சோவில் உள்ளவங்களாம் வாப்பா, உனக்கெல்லாம் தனி கோர்ட்டு. அப்படியே இங்க ஒருவேளை தெரியாம போயிட்டா கூட போயிருப்பாங்கல்ல போக்சோவுக்கு, அந்த சக கைதிகள் உள்ள என்ன சொல்லிடுவாங்க, ஏப்பா இவன் என்னோ 4 கொலை பண்ணான்னா பார்த்தா இவன் சின்ன பிள்ளைகிட்ட போயிருக்கான்ப்பா, 17 வயசு பிள்ளைக்கு குழந்தை கொடுத்துருக்கான்ப்பா, கோர்ட்ல விசாரிக்கும் போது நான் பக்கத்துல தானப்பா இருந்தேன் அப்படின்னு சக கைதிகள் உள்ள இருக்கிற மற்ற கைதிகள் கிட்ட என்ன பண்ணிடுவாங்க. சரி, போக்சோ கைதிகள் சொல்லல, ஒரு கொலை கேஸு, ஒரு திருட்டு கேஸு, இந்த கைதிகள் நீ என்ன எங்க கூட வரல, நீ எங்க கூட இன்னைக்கு வாய்தாவுக்கு வந்திருக்கணும், நீ எத்தனாம் நம்பர் கோர்ட்டு, ஏன் எங்க கூட வரல, போக்சோ அப்படின்றது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, சக கைதிகள் கண்டுபிடிச்சு மற்ற கைதிகள் கிட்ட சொல்லிடுவாங்க.
எவ்வளோ அவமானம் தெரியுமா? எவ்வளோ அப்போ எவ்வளோ ஒரு நிந்தனைய இந்த கார்த்தி தம்பி அனுபவிச்சு ஜெயிலுக்குள்ள 2 வருஷம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் இருந்தோம்னா, ஐயா ஜட்ஜையா பெயில் கொடுக்குறீங்களா? பெயிலில் நாங்கள் என்ன பண்ணுறோம்? நானாக இருந்தாலும் அதான் பண்ணுவேன். தப்பு பண்ணிட்டோம் ஐயா, ஆனால் பெயில் கொடுங்க, நான் வெளியே வச்சு என்ன பண்ணுறேன், கேஸை வாதாடிக்கிறேன். ஆனால் 2 வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருந்து நான் நிரபராதி அப்படின்ட்டு நான் வெளியே வரேன். வெளியே வந்துட்டாப்ல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அன்பு சொந்தங்கள், யாரோ ஒருத்தர் இந்த வீடியோ கட்டாயம் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காமிச்சிருப்பாங்கன்னு நம்புறேன். கார்த்தி தம்பி என்ன பண்ணாதீங்க, அந்த கிராமத்து மக்கள் வெறுக்காதீங்க. முன்னாடி எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி இவன் 2 வருஷம் ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்திருக்கான், சும்மாவா உள்ள தூக்கி வைப்பாங்க? அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணாதீங்க. ஒருவேளை அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு வேலை வாய்ப்பு தம்பிக்கு கொடுக்குறீங்க, உங்க இடத்துல வேலை போட்டு கொடுக்குறீங்க, கொடுங்க. கம்பெனிகளில் வேலை போட்டு கொடுக்குறீங்க, ஒரு சிபாரிசு லெட்ரு, ஏதோ ஒன்று. கார்த்தி தம்பி என்ன பண்ணிடாதீங்க, புறம்பே தள்ளாதீங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு என்ன பண்ணுவாங்க, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாமே கொடுப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க கிராமத்து மக்கள், உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரியுமா? தெரியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தாப்புல. மரண தண்டனை, செய்யாத தப்புக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே ஏகப்பட்ட செக்ஷன், ஏகப்பட்ட வழக்கு. அன்னைக்கு உள்ள அரசாங்கம் எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் மன்னிங்க, பிதாவே இவர்கள் செய்வது என்னன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு சிலுவை மரத்துல தன்னோட ஆடைகள் உருவப்பட்டு முள்முடி வச்சு கையில காலில் ஆணி அடிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுத்தவன், தன்னை தான் முகத்துல காரி துப்புனவங்க, தான் ஆடையை உருவுனவங்க, தன்னை சவுக்கால் அடிச்சவங்க அத்தனை பேரையும் மன்னிங்க ஆண்ட பிதாவேன்னு பிதாவானவர்கிட்ட என்ன பண்ணாங்க. சரி, இதை ஒருவேளை அந்த கிராமத்து மக்கள், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு பைபிள் வசனம் தெரியாமல் இருக்கலாம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, திரித்துவம், ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு மன்னிச்சாங்க முதல்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல கார்த்தி, உங்க கிராமத்தோட சொத்து, உங்க கிராமத்தோட பிள்ளை, அந்த தான் மேல வழக்கு போட்ட அந்த புள்ள மேலையும் திரும்ப என்ன பண்ணல, அவங்க சொந்தக்காரன் மேல சாட்சின்ட்டு ஒரு 4 பேர் ஏறி இருப்பாங்க. ஆமா ஆமா, இந்த புள்ள கிட்ட பேசினா நான் பார்த்தேன், இந்த புள்ளைய கரும்பு காட்டுக்குள்ள தூக்கிட்டு போனா நான் பார்த்தேன், இவங்க 2 பேர் லவ் பண்ணிக்கிட்டு சுத்தினாங்க நான் பார்த்தேன்னு பொய் சாட்சி சொல்லியிருப்பான் பாருங்க. ஒருத்தர் மேல என்ன பண்ணல, திரும்ப இந்த தம்பி வழக்கு தொடரல. கிரேட் இல்ல? நான் உங்களை மன்னிக்கிறேன்ட்டு என்ன பண்றாப்ல, 2 வருஷம் நரகத்துல இருந்துட்டு வந்து இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைங்க, பரலோகம் இருக்கு. நம்புறீங்களா? கட்டாயம் கார்த்தி தம்பிக்கு இருக்கு. எனக்கு இருக்கா தெரியாது, நான் போவனா தெரியாது, ஆனா கார்த்தி தம்பி கட்டாயம் போவாப்ல. தி கிரேட் கார்த்தி தம்பி, உங்க கிராமத்தோட பிள்ளை, வெளிச்சம் கார்த்தி தம்பி மூலமா தான் உங்க கிராமத்துக்கு. அந்த தம்பி என்ன பண்ணாதீங்க, வெறுக்காதீங்க, அரவணைங்க. அந்த தம்பிக்கு இப்ப 2 வருஷம் வேலை இல்லாம ஜெயிலுக்குள்ள கிடந்து தண்டனை கைதினாலும் சம்பளம் கொடுப்பாங்க. இப்ப இந்த தம்பி 2 வருஷம் விசாரணை கைதி தான். அப்ப விசாரணை கைதிக்கு எந்த ஒரு கிளைமும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, ஜெயில கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த கிராமத்து மக்கள் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க கார்த்தி தம்பிக்கு போய் என்ன பண்ணுங்க, நீங்க கார்த்தி தம்பிக்கு பண்ற என்ன ஒரு செயல்னாலும் சரி, அது பொருளா கொடுக்குறீங்களோ, பணமா கொடுக்குறீங்களோ, இல்ல கார்த்தி தம்பி அரவணைக்கிறீங்களோ, எது பண்ணாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பிடிக்கும்ல. கிறிஸ்தவத்தை பிடிக்காது, மத மாற்றத்தை பிடிக்காது, ஆனா இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு பிடிக்கும்ல. நீ இயேசு கிறிஸ்துவுக்கு பண்ணது,
கார்த்தி தம்பிக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்து சாப்பிட்டது. உங்க கிராமத்து தம்பி கார்த்தி தம்பிக்கு ஒரு வாய் தண்ணி கொடுத்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தது. புறம்பே தள்ளாதீங்க. பாவிகளை, பாவத்தை தான் வெறுக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பாவிகளை நேசிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பாவத்தை தான் வெறுக்கிறாப்லே தவிர பாவிகளை என்ன பண்ணல. ஆனா உங்க கார்த்தி தம்பி பாவம் செய்யாதவர், எந்த பாவமும் செய்யாதவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைங்க உங்க கார்த்தி தம்பி. அவர் என்ன மதமா வேணா இருக்கட்டும், எந்த சாதிக்கார பயலா வேணா இருக்கட்டும், எந்த இனத்துக்கார பயலா வேணா இருக்கட்டும், நான் இப்ப சொல்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைங்க இந்த வீடியோ முழுசா பார்த்த ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, அதை தான் சொல்லுவாங்க. கார்த்தி தம்பி தி கிரேட் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளை. அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுங்க, பண்றீங்களா? அப்படி பண்ணீங்கன்னா அந்த கார்த்தி தம்பிக்கு ஏதோ ஒரு நல காரியங்கள், நலத்திட்ட உதவிகள் ஏதோ ஒண்ணு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க சேலம் மாவட்டம் மெச்சேரி எம் காளிப்பட்டு கிராமத்துல இருக்கிற உங்க ஒவ்வொருத்தரோட துக்கமும் சந்தோஷமாய் மாறும். ஆமென்.